ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத், மராட்டிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2020-21 $6,195 மில்லியன் இருந்த தமிழ்நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி அளவு திராவிட மாடல் அரசின் திட்டமிட்ட நடவடிக்கைகளால் சுமார் $8,000 மில்லியன் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி ஏற்றுமதியில் 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு 29% வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாடு 21.84% இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் எம்.எல்.ஏ. அம்மன் அர்ஜுனன் ஆகியோரின் கட்டவுட்டுகளுக்கு பொள்ளாச்சியில் செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி நகரின் முக்கிய பகுதிகளான தேர் நிலையம், காந்தி சிலை சிக்னல், திருவள்ளுவர் திடல் போன்ற பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. பெண்களை இழிவாக பேசி வரும் அதிமுகவினரை கண்டிப்பதாக அதில் வாசகங்கள் எழுதி வைக்கப்பட்டன. தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த கட்டவுட்டுகளை அகற்றினர். நடிகை நயன்தாரா குறித்து சி.வி. சண்முகமும், பெண்கள் குறித்து திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதிமுக எம்.எல்.ஏ. அம்மன் அர்ஜுனனும் இழிவாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வேதகால நாகரிகத்திற்கு முந்தையது திராவிட நாகரிகம் என்பதை உலகறிய செய்தவர் ஜான் மார்ஷல் என்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிட நாகரிகத்தின் பெருமைகளை உலகறிய செய்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சர் ஜான் மார்ஷலின் 150வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள அவரது சிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேதகால நாகரிகத்திற்கு முந்தையது திராவிட நாகரிகம் என்பதை உலகறிய செய்தவர் ஜான் மார்ஷல் என்று புகழ்ந்தார். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற நகரங்களிலே அப்போதே கட்டுமானங்களும் அதே போல சாக்கடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த மிக ஓரோடைகளையும் அமைத்து நாகரிகம் என்பதற்கே முதல் பொருள் தந்த ஒரு வடிவான ஒரு தத்துவம், அங்கே அதற்கான சான்றாண்மணிகள் அத்தனையும் கிடைக்கின்றன என்பதை எடுத்து சொன்ன சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய 150வது பிறந்த நாள் என்று. மேலும் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் மார்ஷலின் சிலையை திறந்தவர் மு க ஸ்டாலின் என்றும், முதலமைச்சரின் தொடர் போராட்டங்கள் காரணமாக கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் தொடர அனுமதி கிடைத்ததாகவும் கூறினார். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 42 ரெசார்ட்டுகளை மூடி சீல் வைக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தெரிவித்துள்ளது. கோவை ஒலி விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் கற்பகம் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோத ரெசார்ட்டுகளை அகற்றுமாறும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக அறிக்கை தரவும் அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வனத்துறை சார்பில் 53 ரெசார்ட்டுகள் மற்றும் பண்ணை வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டதாகவும், இதில் 11 ரெசார்ட்டுகள் அனுமதி பெற்று செயல்படுவதாகவும் 42 ரெசார்ட்டுகள் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அப்போது மனுதாரர் தரப்பில் இன்னும் பல ரெசார்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டது. அப்போது வனத்துறை வழக்கறிஞர் புதிய அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்த நிலையில் அதற்கு 3 வார கால அவகாசம் அளித்த நீதிபதிகள் வழக்கை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். HDFC தலைவர் அதானு சக்கரவர்த்தி ராஜினாமா செய்ததால் அதன் பங்குகள் கடும் வீழ்ச்சியடைந்தன. அவர் எழுதிய ராஜினாமா கடிதத்தில் வங்கியின் சில நிகழ்வுகளும் நடைமுறைகளும் தனது தனிப்பட்ட மதிப்புகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் முரணாக உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். 2 ஆண்டுகளாக வங்கியின் செயல்பாடுகள் தார்மீக கேள்விகளை தனக்குள் எழுப்பியதாகவும் தெரிவித்திருந்தார். இவரது ராஜினாமா அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் RBI தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் HDFC வங்கி நிர்வாகம் குறித்து கேள்வி எழுப்பும் அளவுக்கு எந்த குறைகளும் காணப்படவில்லை என தெரிவித்தது. HDFC வங்கியின் நிதிநிலை சீராகவும் திருப்திகரமாகவும் உள்ளதாகவும் RBI அறிக்கை வெளியிட்டது. எனினும் HDFCயின் பங்குகள் 6% அதிகமாக வீழ்ந்தன. அதானு சக்கரவர்த்தி ராஜினாமாவை தொடர்ந்து HDFC பங்குகள் 1 லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் உரிமம் பெறாத இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 123 வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர்களை மாவட்ட வழங்கல் அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். பல்லடம் அருள்புரம் பகுதியில் கந்தா கேஸ் ஏஜென்சி என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் உரிய அனுமதியின்றி ஒரு காலி இடத்தில் பெருமளவிலான எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்திருந்தது. இவற்றை மாவட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்து குடியிருப்புகளுக்கு மத்தியில் பாதுகாப்பற்ற முறையிலும் அனுமதியின்றியும் பதுக்கி வைத்திருந்ததாக கூறி 123 வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். விதிகளை மீறி செயல்பட்ட அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறைக்கும் பரிந்துரைத்தனர்.
இன்று யுகாதி மற்றும் நாளை மறுநாள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதுவதால் வழக்கமான பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளையும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இயக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 345 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 90 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 24 பேருந்துகளும் இன்று இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்ப வசதியாக 565 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வெற்றிக்காக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். மகன்கள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியனுடன் சாமி தரிசனம் செய்த பிரேமலதா கோயிலுக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனது பிறந்த நாள் என்பதால் திருமலைக்கு வந்ததாகவும் தெலுங்கு வருட பிறப்பான யுகாதியை ஒட்டி ஏழுமலையானை வழிபட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தலுக்கு முன்பு ஏழுமலையானை வேண்டிக் கொள்ள வந்ததாகவும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் வந்து சுவாமிக்கு நன்றி செலுத்துவோம் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்று எல்லோருக்கும் நல்லது நிச்சயம் நாங்கள் செய்வோம் அப்படின்றத சொல்கிறேன். எனவே இன்னைக்கு திருப்பதியில் தரிசனம் பண்ணது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் விஜயகாந்த் எந்த செயலை தொடங்கினாலும் ஏழுமலையானை வேண்டி செயல்படுவது வழக்கம் என்றும் அவர் நம்மை விட்டு பிரியவில்லை என்றும் தங்களுடனேயே இருப்பதாகவும் பிரேமலதா உருக்கமாக பேசினார். கண்ணூர் மாவட்டம் தர்மடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். கேரள சட்டமன்றத்துக்கான தேர்தல் ஏப்ரல் 9 ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. கேரளாவில் ஆளும் இடது முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் திங்கட்கிழமையுடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் தர்மடம் தொகுதியில் போட்டியிடும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 39 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இதுவரை ஒட்டுமொத்தமாக பாஜக சார்பில் 86 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் அங்கு தரையிறங்க வேண்டிய விமானங்கள் சென்னைக்கு திருப்பி விடப்பட்டன. மோசமான வானிலை காரணமாக பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த உள்நாடு மற்றும் சர்வதேச விமானங்கள் அனைத்தும் பெங்களூருவில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. பின்னர் அந்த விமானங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக சென்னை, ஹைதராபாத், கோவை, திருச்சி உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. இதன்படி சென்னை விமான நிலையத்தில் சுமார் 30 விமானங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தரையிறங்கின. நள்ளிரவுக்கு மேல் பெங்களூருவில் வானிலை சீரடைந்ததும் விமானங்கள் புறப்பட்டுச் சென்றன. மராட்டியத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா எம்பிக்கள் 9 பேரை தனது பக்கம் இழுக்க ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே பின்னர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி ஆட்சியை அவர் அமைத்தார். ஆனால் அவருடைய அமைச்சரவையிலிருந்து கட்சியை உடைத்த ஏக்நாத் ஷிண்டே பாஜக கூட்டணியில் இணைந்து ஆட்சி அமைத்தார். மேலும் சிவசேனா கட்சியின் சின்னம் மற்றும் பெயரை தனது வசப்படுத்தினார். தற்போது மராட்டிய துணை முதலமைச்சராக உள்ள ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரே தரப்பிலுள்ள 9 மக்களவை எம்பிக்களை தனது பக்கம் இழுக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் நடைபெறும் இந்த கட்சி தாவல் திட்டத்தை செயல்படுத்த 2 நாள் பயணமாக ஷிண்டே டெல்லி சென்று உத்தவ் தாக்கரே தரப்பு எம்பிக்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 50க்கும் மேற்பட்ட அரசு உயர் அதிகாரிகளை ஒரே நேரத்தில் பணியிட மாற்றம் செய்துள்ள தேர்தல் ஆணையத்தை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையாக சாடியுள்ளார். இது அறிவிக்கப்படாத அவசர நிலை என்றும் பிரகடனப்படுத்தப்படாத குடியரசுத் தலைவர் ஆட்சிதான் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்கத்தில் தலைமைச் செயலர், மாநில உள்துறை செயலர், டிஜிபி, ஏடிஜிபிக்கள், ஐஜிக்கள், டிஐஜிக்கள், மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்கள் என 50க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் சடுதியில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர்.
இது நிர்வாக ரீதியிலான நடைமுறை அல்ல என்றும் மாறாக உச்ச அமைப்பின் அரசியல் தலையீடு என்றும் மம்தா பானர்ஜி விமர்சனம் செய்துள்ளார். நடுநிலையாக இருக்க வேண்டிய நிறுவனங்களை அரசியல் மயமாக்குவது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான நேரடி தாக்குதலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் அதன் மீதான நம்பகத்தன்மை முற்றிலுமாக சரிந்து விட்டதை அம்பலப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள மம்தா பானர்ஜி, வங்காள மக்களின் நம்பிக்கையை பெறாத பாஜக தேர்தல் ஆணையம் போன்ற நிறுவனங்களை தவறாக பயன்படுத்தி மாநிலத்தை கைப்பற்ற முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அப்போது திமுக கூட்டணியில் தங்களுக்கான தொகுதிகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவினருடன் மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகள் பற்றி தெரிவித்துள்ளதாகவும் தனிச்சின்னத்தில் போட்டியிட விரும்புவதாகவும் தெரிவித்தனர். இவர்கள் கூறிய கருத்துக்களும் எல்லாம் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு இறுதியானது. ஓரிரு நாட்களில் தலைவர் நிர்வாகக்குழு செயற்குழு கூட்டி இது சம்பந்தமாக பேசி தலைவர் என்ன வழிகாட்டுறாங்களோ அதை செயல்படுத்துவதற்கு நிர்வாகக்குழு செயற்குழு கட்சி தொண்டர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். திமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று மக்கள் நீதி மய்ய கட்சியினர் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மண்டபம் வடக்கு கடல் பகுதியில் விசைப்படகுகளுக்கு டீசல் நிரப்பும் இடத்தை முன்னறிவிப்பின்றி மீன்வளத்துறை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசைப்படகு மீனவர்கள் மீன்வளத்துறை அலுவலகத்தின் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடி தொழிலில் மீனவர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் அருகில் உள்ள டீசல் பங்கில் விசைப்படகு மீனவர்கள் டீசலை பெற்று நிரப்பி வந்தனர். இந்நிலையில் பாம்பன் பகுதியில் உள்ள டீசல் பங்கில் இனி டீசலை பெற்றுக்கொள்ள மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. 2 ரூபா குறைய டீசல் கொடுத்துட்டு இருக்காங்க 160 போட்டுக்கு. வடக்கு தெற்கு பலுக்கில் வந்து 2 ரூபா கூடுதலாக பெற்று டீசல் வழங்க மறுத்து என்ன காரணம்னு தெரியல. பாம்பனுக்கு நீங்கள் போய் டீசல் பிடிக்கிட்டு நேற்றைய தினம் வந்து இங்கே இருக்கின்ற மேனேஜரை அசிஸ்டன்ட் மேனேஜரை சொல்கிறாங்க. எங்களை கேட்காம மீன்துறை துணை இயக்குநரை கேட்காம மீன்துறை உதவி இயக்குநரை கேட்காம அவங்க பணியிட அந்த டீசல் அலாட்மெண்ட்டை பாம்பனுக்கு மாற்றினதுக்கு காரணம் என்ன? விசைப்படகுகளுக்கு பழைய பங்கிலேயே டீசல் பெற்றுக்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உதகை அருகே தூபக்கண்டி கிராமத்தில் உணவு தேடி உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளிலிருந்து அவ்வப்போது வெளியேறும் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வன விலங்குகளால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளது. இந்நிலையில் தூபக்கண்டி கிராமத்தில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று புகுந்து இரையை தேடி தேடி சுற்றி வந்தது. சிறுத்தையை கண்டு அச்சமடைந்த மக்கள் சிறுத்தையை கூண்டு அமைத்து பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் உணவு, தண்ணீர் தேடி வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் உட்புகுதல் அதிகரிக்கும் என்பதால் தற்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அறுவடைக்கு தயாரான நெல் பயிர்கள் மழையில் சாய்ந்ததால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் இழப்பீடு கோரியுள்ளனர். சங்கரன்கோவில் அருகே உள்ள திருவேங்கடம் ஊராட்சிக்குட்பட்ட சிதம்பராபுரம் கிராமத்தில் சுமார் 200 ஏக்கருக்கு விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக இங்கு பெய்த மழையின் காரணமாக சுமார் 4 ஏக்கரில் பயிரிடப்பட்டு 15 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் சாய்ந்தன. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவிட்ட நிலையில் தற்போது நெற்பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எங்களுக்கு இந்த விதை வச்சு இதான் பிழப்பு, விவசாயத்தை நம்பிதான் செஞ்சோம். இப்படி ஆகிப்போச்சு. தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம மணிக்கு 200 ரூபா தண்ணி மோட்டர் தண்ணியை வட்டு அடிச்சு இப்படி ஆகிப்போச்சியா. நீங்க கவர்மெண்ட் எனக்கு செஞ்சு எந்த அரசாங்கம் வந்து எந்த கவனிப்பும் இது வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை. பிஞ்சையை பார்க்க வர மாட்டேங்க. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தேன். விவோ இது வரைக்கும் வரல, யாருமே வரல. எங்களுக்கு நஷ்டடி கண்டிப்பாக 5 ஏக்கரில் பயிரிட்டு தற்போது இழப்பை எதிர்கொண்டுள்ள விவசாயிகள் அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் கொடுக்காப்புளி சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கொடுக்காப்புளி விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.
கோடை காலத்தில் ஏற்படும் வாய்ப்புண், வயிற்றுப்புண் உள்ளிட்டவற்றை குணப்படுத்தும் வல்லமை கொண்ட கொடுக்காப்புளி பழத்தை சர்க்கரை நோய் உள்ளவர்களும் உண்ணலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருப்புவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொடுக்காப்புளி விற்பனை சூடுபிடித்துள்ளது. இந்த சீசன் டைம்ல தான் அந்த கொடுக்காப்புளி எல்லாம் கிடைக்கும். இது மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடணும். இது சுகருக்கு, பிபிக்கு இதெல்லாம் நல்லது. இந்த கொடுக்காப்புளிலாம் முன்னால உள்ள பழைய காலத்து ஆட்கள்லாம் சாப்பிட்டதெல்லாம் உண்டு. இப்போ மரங்கள்லாம் இப்போ இங்கிட்டு கூடி கிடையாது. இதெல்லாம் விலைவாசி கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. என்னாலும் அந்த விலைவாசியில் கிடைக்கிறத நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மக்கள் வரவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. வரும் நாட்களில் கொடுக்காப்புளி விற்பனை மேலும் அதிகரிக்கும் என விவசாயிகளும் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். கேரள சட்டமன்ற உறுப்பினர்களில் 70% பேர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாக அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் 132 சட்டமன்ற உறுப்பினர்களின் பிரமாண பத்திரங்களை ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் ஆய்வுக்கு உட்படுத்தியது. அதில் 92 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும், 33 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட தீவிரமான குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. அது மட்டுமல்லாமல் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 58 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களில் 43 பேர் மீதும், 21 காங்கிரஸ் உறுப்பினர்களில் 19 பேர் மீதும் குற்ற வழக்குகள் உள்ளதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் 72 சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து மதிப்பு கொண்டவர்களாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரால் மருந்து மூலப்பொருட்களின் விலை 30% வரை உயர்ந்திருப்பது இந்திய மருந்து துறையில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் 50,000 வகையான மருந்து மாத்திரைகள் தயார் செய்யப்படுவதாகவும், கச்சா எண்ணெய் விலையேற்றம் மற்றும் கடல்வழி போக்குவரத்து சிக்கல்களால் காய்ச்சல் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்துகளின் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. கேப்சூல்ஸ், மருத்துவ சிரிஞ்சுகள், பாலிக்ளீன் கிளைகால், பாலிசார்பெட்ஸ், பாராபென்ஸ், ஐவி பேக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவத்துறை பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதேபோல பிளாஸ்டிக் மூலப்பொருட்களுக்கான விலையும் திடீரென அதிகரித்துள்ளதால் தினசரி பயன்பாட்டுக்கான மருத்துவ உபகரணங்கள், கட்டுமான பொருட்கள், கார் உற்பத்தி, மின்சாதன பொருட்கள், பிவிசி குழாய்கள், உணவுப் பொருட்கள், பேக்கிங் பொருட்கள், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்து வருகிறது. இதனால் 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் குடிநீர் பாட்டில் விலை 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் கேன்களின் விலையும் 55 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவூர், அரசிராமணி செட்டிப்பட்டி, காவேரிப்பட்டி, வற்றாம்பாளையம், தண்ணீர் தாசனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு பலத்த காற்று, இடி மின்னலுடன் கனமழை பெய்துள்ளது. கனமழையால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் பிஞ்சு காய்களுடன் அடியோடு முறிந்து சேதமடைந்தன. ஏக்கருக்கு ஒரு 2 லட்சத்துக்கு மேலே கூட செலவு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி ரூபாய் கூட வழி இல்லாமல் மாதிரி இருக்குங்க. அரசாங்கமாக வந்து பார்த்து இதுக்கு உண்டான நிவாரண நிதி கொடுத்தா விவசாயிகளுக்கு நல்லா இருக்குங்க. ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து வாழை பயிரிட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.